ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் தனம் மற்றும் கதிர் இவங்க 2 பேருமே ருக்மணி அம்மா வீட்டுக்கு கண்டிப்பாக விருந்துக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. போன எபிசோடில் கதிருக்கு ஷாலினி ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க, அம்மா ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஷாலினி ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்த கதிர் யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா டக்ளஸ் மாமாட்டையும் பூரணிக்கிட்டையும் சொல்கிறாங்க. இதை சொன்னதுமே எல்லாருமே யோசிக்கிறாங்க, இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பாக அம்மா விடமாட்டாங்க, அதனால் வேறு ஏதாவது பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு டக்ளஸ் மாமா என்ன சொல்லுவாங்கன்னா கதிர்கிட்ட, எல்லாரும் கல்யாணம் முடிஞ்ச கையோட மறு வீட்டுக்குன்னு சொல்லி போவாங்கல்ல, அந்த மாதிரி போகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட சொல்லு, அதனால் வரமாட்டாங்க, உங்கள் கூட வருவேன்னு சொல்லவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் மாமா ஐடியா சொல்லுவாங்க. இதை கேட்ட பூரணிக்கு இதுதான் கரெக்டு அண்ணன் அப்படின்னு சொல்லுவா பூரணி. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அம்மாவும் உங்களோட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் விருந்துக்கு கிளம்புங்க, ஆனால் ருக்மணி அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி பூரணி சொல்கிறா. சரின்னு சொல்லி கதிரும் சொல்கிறான். இந்த விஷயத்த நான் எப்படி இருந்தாலும் தனா அக்காட்ட போய் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பூரணி கிளம்புறா. உள்ளே போனதுமே பூரணி கேட்குறா, தனா அக்கா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டனும், சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி தனம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் உண்மையை சொல்கிறா, இந்த மாதிரி ருக்மணி அம்மா வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, விருந்துக்கு வர சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்க, அதனால் நீங்கள் கிளம்பி தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பூரணி தனத்துக்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம சரின்னு சொல்லி கிளம்பி ரெடியாகி இருக்காங்க. ஏற்கனவே போன எபிசோடில் சொன்ன மாதிரியே தன்னோட விருப்பத்தை அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. சொன்னதுக்கு அவங்க அம்மா திட்டுனாலுமே நான் விருந்துக்கு போகிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விருப்பத்தை சொல்லிடுறாரு கதிர். உடனே தனம்கிட்டையும் சொல்லிடுறாங்க, தனமாக ரெடியாக இருங்க, நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் நேரத்தில் கதிரும் தனமும் ரெடியாக நிற்பாங்க. ஏற்கனவே கதிர் என்ன செஞ்சுருவாங்கன்னா ஒரு டாக்ஸி புக் பண்ணி கிளம்பலாம் சொல்லிட்டு ரெடி ஆயிடுவாங்க. ஆனால் வர டாக்ஸியெல்லாம் என்ன செஞ்சுருவாங்கன்னா டக்ளஸ் மாவும் பூரணியும் அதை தடுத்து நிறுத்தணும், ஏன்னா இவங்களுக்குள்ளே அன்னோன்யம் வரணும், அதனால் 2 வீலரில் போகணுன்ற ரீசனுக்காக இவங்க ஏற்பாடு பண்ண ஒவ்வொரு வண்டியையும் ரிட்டர்ன் பண்ணி அனுப்பி விட்ருவாங்க. அதுக்கான ரீசனாக டக்ளஸ் என்ன சொல்லுவாருன்னா, வர வண்டியெல்லாம் நீங்கள் போகிற இடத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரை சமாளிப்பான். ஆனால் கதிர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது பூரணி ஒரு ஐடியா சொல்லுவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட தான் 2 வீலர் இருக்கே, நீங்கள் 2 வீலரில் போகலாமே அப்படின்னு சொல்லி பூரணி சொல்லுவாள். அதுக்கு கதிர் யோசிப்பான், 2 வீலர்லையா அப்படின்னு சொல்லி யோசிப்பான். பரவாயில்லன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போகிறாங்க 2 வீலரில். 2 வீலரில் 2 பேரும் போகும்போது இவங்க 2 பேர்த்துக்கு இடையில் இடைவெளி இருக்கிறத ஒரு கப்பிள்ஸ் வந்து பார்க்குறாங்க. அந்த கப்பிள்ஸில் ஒரு பொண்ணு சொல்கிற, என்ன சிஸ்டர் இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கா, நீங்கள் தைரியமாக தோல் மேலே கை போட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் தினமும் முதல் முறையாக கதிர் தோல் மேலே கை வைப்பா. அதை வச்சு சந்தோஷப்படுவான் கதிர். தனமும் கதிரும் ருக்மணி அம்மா வீட்டுக்கு போயிடறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே ருக்மணி தனத்தை பார்த்து அரவணைக்கிறாங்க. அரவணைச்சிட்டு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளேயே அழைச்சி போகிறாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்க்குறா. சுற்றி பார்த்ததுமே எப்பயுமே தன்னோட முதல் கணவரான கணேசமூர்த்தி ஃபோட்டோ இருக்கிற இடத்துல அங்கே கணேசமூர்த்தி ஃபோட்டோ இருக்காது. அந்த இடத்துல யார் ஃபோட்டோ இருக்குன்னா இவங்க 2 பேரும் கல்யாணம் முடித்த ஃபோட்டோ இருக்கும். அதை பார்த்த தனத்துக்கு ஒரே ஷாக்காயிடும். நம்ம தினமும் இங்கே இருக்கும்போது பார்க்குற முகம் கணேசமூர்த்தியோட முகமாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு கல்யாணம் ஆனதுமே இவங்க இந்த ஃபோட்டோவை எடுத்து மறைச்சி வச்சுட்டாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பா. கண்டிப்பாக இதை அத்தைகிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுக்கான சுச்சுவேஷன் எப்போ அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பா. இந்த சமயத்தில் தான் ருக்மணி அம்மா வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்கிறாங்க. சாப்பாடும் பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே உட்காந்து சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தனத்துக்கு கொஞ்சமே யோசனையாக இருக்குது. ஏன்னா கணேசமூர்த்தியோட ஃபோட்டோ அங்கே இல்லைன்றதை நினச்சிக்கிட்டே அவங்க யோசிச்சுக்கிட்டே சாப்பிட்றாங்க. சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுமே கிளம்பணும்னு நினைக்கிற இடத்துல தனம் யோசிக்கிறா, இதை எப்படினாலும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறா. இங்கே விருந்து சாப்பிட்டுட்டு இருக்க அதே நேரத்தில் ராதிகா பூரணிட்ட போய் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, தனத்தோட அப்பா அம்மாவை பற்றி ரொம்ப தப்பாகவே பேசுகிறா. ஏன்னா அவங்க அங்கே கல்யாணத்துக்கு சம்மதிக்காமல் இருந்துட்டு இப்போ விருந்துக்கு கூப்பிட்ருக்காங்களான்னு சொல்லிட்டு ராதிகா பேசுகிறா. அதுக்கு பூரணி உண்மையும் சொல்லிடுறா. என்ன சொல்லிடுறான்னா, ஆனால் அண்ணியோட அம்மா அப்பாவை பற்றி நீங்கள் தப்பாக பேசாதீங்க, தேவையில்லாமல் பேசாத ராதிகா அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. அவங்க விருந்துக்கு போயிருக்குது அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு கிடையாது, ருக்மணி அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்காங்க சொல்லவும் ராதிகா இதை கேட்டு ஷாக்காயிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ருக்மணி அம்மா ஏற்கனவே தனத்துக்கு சீர்வரிசை கொடுக்கணும், அதுக்காக என்ன பண்ணணும்னு தெரியாமல் தன்னோட கழுத்தில் இருக்கிற செயினை தன் வீட்டு மாப்பிள்ளை கிட்ட கொடுத்து அடகு வச்சுட்டு தனத்துக்காக ஒரு செயின் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஏற்கனவே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கணேசமூர்த்தி ஃபோட்டோவை எடுத்துகிட்டு கதிர் தான ஃபோட்டோவாக வைக்கணும், அதனால் அவங்க கல்யாண ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ருக்மணி ஏற்கனவே கொடுத்து விட்ருப்பாங்க. அதை இவங்க வீட்டுக்கு விருந்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ருக்மணி அம்மாவோட மாப்பிள்ளை எல்லாமே கொண்டு வந்து கையில் கொடுத்துருவாங்க ருக்மணி அம்மாட்ட.
அதே மாதிரி ருக்மணி அம்மாவும் கணேசமூர்த்தி இருக்கிற ஃபோட்டோவை எடுத்துட்டு இவங்களோட கல்யாண ஃபோட்டோவா மாட்டி வச்சுருவாங்க. இதை பார்த்த தனத்துக்கு சொல்லணும்னா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஏன்னா கணேசமூர்த்தியை எப்பயுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோமே, இப்போ ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இன்னைக்கான எபிசோடு இந்த மாதிரி தாங்க முடிஞ்சது. இனி அடுத்து வர எபிசோட்ஸ் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னா, ருக்மணி அம்மா தனத்துக்காக எடுத்து வச்சிருந்த செயினையும் அது மட்டும் இல்லாமல் கணேசமூர்த்தியோட ஆட்டோவை இது நாள் வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருந்தவங்க தான் தனம். அதனால் இந்த ஆட்டோவே தனத்துக்கு பரிசாக கொடுத்துருவோம், சீதனமாக கொடுத்துருவோம் சொல்லிட்டு அந்த சாவியை ருக்மணி அம்மா கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ வர எபிசோட்லேயும் அந்த மாதிரி தான் கொடுக்க போகிறாங்க. உண்மையிலே இந்த சாவியை வாங்கின தனத்துக்கு கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா கணேசமூர்த்தி ஞாபகமாக இருக்கிறது இந்த ஆட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. எப்படி இருந்தாவது தனம் என்ன நினைப்பாங்கன்னா, ருக்மணி அம்மாட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த சூழ்நிலையை விட்டால் இனி வேறு சூழ்நிலை எப்போ கிடைக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தனம் கண்டிப்பாக ருக்மணி அம்மாட்ட கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, அங்கே மாட்டியிருந்தா அவர் ஃபோட்டோ எங்கத்த அப்படின்னு சொல்லி தான் தனம் கேட்பாங்க. அதை கேட்டதுமே ருக்மணி அம்மா என்ன சொல்லணும்னு தெரியாமல் முழிக்க போகிறாங்க. இனி வர எபிசோட்ஸில் அந்த மாதிரி தாங்க இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் தனம் திரும்பவும் ஆட்டோ ஓட்டணும் ஆசைப்படுறீங்களோ என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.